சிறுவர்கள் சிறுமியர்களினுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற ஒரு மனிதன் பெண்மொழி தெரிந்திருப்பவனாக தானே இருப்பான். அவனுக்கு குழந்தை மொழி புரிகிறது என்றால் பெண்மொழி புரியும் தானே. பல பேருக்கு பொம்பளை மொழி புரிகிறது இல்லைங்க. பெருமழை இரவு படுக்கையில் நான் பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்கே தூங்கும்? இது குழந்தை மொழி. ஆற்று மணல் மிதித்து நடக்கிறோம் நாம், வீடு கட்டுகிறது குழந்தை. இது குழந்தை மொழி. குழந்தை மொழியை புரிந்து கொள்ளுகின்றவர்களால், அப்பா இன்னைக்கு நான் சமைக்கல, எனக்கு அந்த ஆபீஸ்க்கு போவேனான்னு தோணிட்டே இருக்கு 2-3 நாளா. இதெல்லாம் பெண்மொழி. சாப்பிடும்போது சத்தம் போடாம சாப்பிடுங்களேன், பெண்மொழி. தூங்கும் போதுதான் சத்தம் இல்லாம தூங்க தெரியல, சாப்பிடும் போதாவது பாதிக்கப்பட்டவன். இப்படியான மொழியை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையை அழகாக்கும்.